الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حسب رواية இன்று எப்பொழுதும் போல் நடைமுறைக்கேற்ப ஆண்டு மாநாட்டின் தொடர்புடைய சபையாக இருக்கிறது. இது அல்லாஹ்வின் அருளால் உலகில் எல்லா இடங்களிலும், குறிப்பாக பிரிட்டனில் ஆண்டு மாநாட்டினுடைய ஊழியர்கள் எந்தளவு தர்பியத் பெற்று விட்டார்கள் என்றால், மிகப்பெரிய மாநாட்டையும் கூட எளிதாக நடத்தி விட முடியும். ஒவ்வொரு ஆண்டும் விருந்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. விருந்தினர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்தாலும் கூட விருந்தினர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்யப்பட்டது என்று எப்பொழுதுமே கூறுகிறார்கள். நீங்கள் ஹஸ்ரத் மசீஹ் மோது அலைஹிஸ்ஸலாமுடைய விருந்தினர்களுடைய தொண்டுக்காக நீங்கள் அர்ப்பணித்திருக்கிறீர்கள். எப்பொழுதும் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆர்வம் ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது. இது அதிகரித்து கொண்டே செல்லும் என்று நான் நம்புகிறேன். உணவு சமைக்கக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விநியோகிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, செக்யூரிட்டி கார்டாக இருக்கட்டும், பல்வேறு துறைகளை சார்ந்த ஊழியர்கள் அனைவரும் தம்மை சிறந்த முறையில் டியூட்டிக்காக முன்னெடுத்து வைக்க வேண்டும். இனிமேலும் முன்னெடுத்து வைக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எப்பொழுதும் நான் கவனமூட்டுவேன். என்னவென்றால், வேலையின் காரணமாக, டியூட்டியுடைய சுமையின் காரணமாக சில நேரங்களில் இயல்பில் ஒரு சிடுசிடுப்பு வந்து விடுகின்றது. இது இருக்கக்கூடாது. எப்பொழுதும் உங்களது முகத்தில் புன்சிரிப்பு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியரும், ஒவ்வொரு நபரும் புன்சிரித்தோடு பணியாற்றுங்கள். செக்யூரிட்டி வேலை மிகவும் சிக்கலான வேலையாகும். ஆனால் நீங்கள் புன்சிரித்தவாறு மக்களுக்கு கவனமூட்ட வேண்டும். ஒருவரை அமைதிப்படுத்த வேண்டும் என்றால், டிசிப்ளின் பக்கம் கவனமூட்ட வேண்டும் என்றால், ஒரு பாதுகாப்புக்காக ஒருவரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு மென்மையோடு செய்ய வேண்டும். இந்நாட்களில் குறிப்பாக எப்படிப்பட்ட காலநிலை உள்ளது என்றால், புற்களும் காய்ந்து போயிருக்கின்றது. ஒவ்வொரு ஊழியரும் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விதமான நெருப்பும் பற்றிவிடக்கூடாது. பழைய வண்டிகள் வரும்போது என்ஜின் சூடாக இருக்கும். அங்கு தீப்பிடிக்கக்கூடிய அபாயம் இருக்கும். ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் கார்கள் வந்தாலும் சரி, சரியாக கண்காணிப்பு செய்ய வேண்டும். இதுபோன்று சமூகம் நிகழ்ந்து விடக்கூடாது. எதுவித நஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது. பஜாரில் டியூட்டி கொடுக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்க வேண்டும். கடைக்காரர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். ஸ்டால் அமைக்கும்போது, உணவுக்கான ஸ்டால், அதில்
கவனமின்மையின் காரணமாக தீப்பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. எந்தவித நெருப்பு பொறியும் வெளிப்பட்டு விடக்கூடாது. கவர்மெண்ட்டும் இது பற்றி வார்னிங் கொடுத்திருக்கின்றது. இது பெரிய ஒரு மாநாடாகும். சின்ன சின்ன விஷயங்களை, இது வெளிப்படையாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இது பெரிய விஷயமாக மாறிவிடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. ஆகவே நீங்கள் மிகவும் கவனமாக இதில் இருக்க வேண்டும். செக்யூரிட்டியும் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக குறிப்பான ஒரு சூழல் காணப்படுகின்றது. அகமதுகளுக்கு எதிராகவும் செக்யூரிட்டிகள் மிக உஷாராக இருக்க வேண்டும், சுதாரிப்போடு இருக்க வேண்டும், கண்காணிப்போடு இருக்க வேண்டும். பேக் செக் செய்ய வேண்டும், ஸ்கேனிங் செக் செய்ய வேண்டும். அதற்கு பிறகும் வேலை உள்ளது. எல்லாவற்றையும் விட முதன்மையான விஷயம், அல்லாஹ்வின் உதவி ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதற்காக எப்பொழுதும் துவா செய்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எல்லா வேலையும் நீங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்ற முடியும். சின்ன பாதிப்பு கூட ஏற்படாதவர் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் உங்களுக்கு நல்ல முறையில் பணியாற்றக்கூடிய நல்வாய்ப்பை வழங்குவானாக. இப்பொழுது துவா செய்யலாம். आमीन। अस्सलाम वालेकुम रहमतुल्लाह।